உலகில் வாழும் தமிழ் மக்களுக்கு ஒரு முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் உங்கள் நண்பன் டென்சில். மக்கள் 369 மூலியமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பற்றி தான் நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம் அப்படின்லாம். ஸோ 1976 உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்தார். துர்கா ஸ்டாலின் அண்ட் எம்கே ஸ்டாலின் அவர்களுக்கு இணைந்து பிறந்தார் அப்படின்னு சொல்லலாம். அந்த சமயத்தில் எம்கே ஸ்டாலின் அவர்கள் ஜெயிலும் வீடுமா சுற்றிட்டு இருந்தார். அப்போ பிறந்தவர் தான் நம்மளோட உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லலாம். அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்காரு. என்னடா இப்படி லைஃப் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்காரு எம்கே ஸ்டாலின் அவர்கள். அந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்காரு உதயநிதி ஸ்டாலின். ஸோ உதயநிதி ஸ்டாலின் ஒரு நடிகராகவும் ஒரு அரசியல்வாதியாகவும் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலேஜ் படிக்க சொல்லும். ஸோ அந்த காலேஜை ரெப்ரசென்ட் பண்ணுங்கள், நீங்கள் தான் இந்த காலேஜை பார்த்துக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க அந்த காலேஜ் இன்ஸ்டியூஷன் மூலிமா. ஸோ ஆனால் அதை ஒரு பெருசாக எடுத்துக்கவே இல்லை. எனக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லை, மக்களோட மக்களாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை முடிச்சுட்டு அவர் அமெரிக்காவுக்கு ஸ்டடீஸ் பண்ண போயிருக்காரு. அமெரிக்காவில் ஸ்டடீஸ் பண்ணிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் நெக்ஸ்ட் அரசியல் தானே பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு அரசியலில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க, எனக்கு அரசியலெல்லாம் வேணாம் அப்படின்னலாம் சொல்லியிருக்காரு. ஏன்னா அது வேற, நான் வேற ட்ராக்ல போகிறேன் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஸோ அதன் பின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைய ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், சோஷியல் மீடியாஸ் ஆகட்டும், இல்லை ட்விட்டர் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய அரசியல்வாதிகளை கரெக்டாக குறி வச்சு ட்ரால் பண்ணியிருக்காரு. முக்கியமாக நம்ம ஜெயலலிதா அம்மாவோட நிறைய விஷயங்களை வந்து இவர் ட்ரால் பண்ணி ட்விட்டரில் நிறைய விஷயங்களை பதிவிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மூலியமாக ஜெயலலிதா அம்மா திருப்பியும் ஒரு பெரிய ரிப்ளைவை கொடுத்துருக்காங்க. நீ அரசியலுக்கு வரியா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நான் சொல்லியிருக்காரு, எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் எனக்கு அரசியலே வேணாம் அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அதன் பின் 2008 ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு ஆசைப்பட்டு ரெட் ஜெயின் மூவிஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷனை திறந்தார். ஸோ ரெட் ஜெயின் மூவிஸ் மூலியமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு பெரிய இடத்துல தெரிஞ்சார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ விஜயை வச்சு படம் பண்ணோம். எனக்கு விஜய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா விஜயோட நடையாகட்டும், விஜயோட உடையாகட்டும், அவரோட அழகாகட்டும், அவரோட எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு ஃபேன் பாயாக உதயநிதி ஸ்டாலின் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எப்படியாச்சும் இவர் வச்சு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணோம்பா அப்படின்னு ஆசைப்பட்டு விஜயை வச்சு குருவின்ற ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணார். அதன் மூலிமா நிறைய வசூலை பெற்றார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதன் பின் தொடர்ச்சியாக நிறைய படங்களை பண்ணார். விண்ணை தாண்டி வருவாயா, மைனா, ஏழாம் அறிவு, பாஸ் என்ற பாஸ்கரன், இந்த படங்கள் மூலிமா பயங்கர வசூலை பெற்றிருக்காரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். எப்பா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு, அடுத்தது என்னப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் தான் யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, ஏன் நீங்கள் நடிச்சு தான் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கும் ஒரு ஆசை வந்திருக்குங்க. ஆதவன் படத்தில் முருகதாஸ் கூடவே சேர்ந்து ஒரு கேமியோ அப்பியரன்ஸாக வந்து அந்த படத்தில் கலக்கியிருப்பார். அப்போ தான் உதயநிதி ஸ்டாலின், இவர் தான் ஸ்டாலினோட பையன் அப்படின்னு எல்லாருக்குமே ஆதவன் படம் மூலிமா தெரியும். ஸோ அதற்கப்புறம் என்ன, படம் நடிச்சு தான் ஆகணும். ஒரு கல் ஒரு கண்ணாடி அந்த படத்தை இயக்குனவர் ராஜேஷ் அவர்கள்னு சொல்லலாம். ஒரு காமெடி ட்ராமாவாக நம்ம சந்தானம் அப்புறம் அன்ஷிகா கூட இணைஞ்சு நடித்தார். பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் கிரியேட் பண்ணாருன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா பார்த்தான்ற காமெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த பார்த்தா சரவணன் கூட இருக்கிற ஒரு அழகான ஒரு விஷயத்தை அந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி படம் மூலியமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ராஜேஷோட இயக்கமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம தமிழ் மக்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கல் ஒரு கண்ணாடி தொடர்ச்சியாக நடித்த படங்கள் எல்லாமே ஹிட்டு. மனிதன் ஆகட்டும், மாமன்னன் ஆகட்டும், நெஞ்சுக்கு நீதி ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய படங்களில் அவர் வந்து ஒரு நடிகராக ஒரு ஹீரோவாக கலக்கியிருப்பாருன்னு சொல்லலாம். ஸோ இது மூலயமா இவர் தான் உதயநிதி ஸ்டாலின், தமிழ் சினிமாவை இவர் தான் ஆள போகிறாரு அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட ஒவ்வொரு படமும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நடிக்கிற ஒவ்வொரு படமும் அரசியல் சார்ந்த ஒரு படமாகவும் இருக்கும், அதே மாதிரி சமூக கருத்து சொல்கிற படமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதன் பின் அரசியல் வந்து தானே ஆகணும் அப்படின்னு கடைசியாக நெஞ்சுக்கு நீதி படம் மூலியமாக அவர் வெளியே சொன்னார், நான் இதுதான் என்னோடய கடைசி படம், நான் அதுக்கு மேலே நான் படம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். மாமன்னன் படத்தையும் அப்படி தான் சொன்னார், நான் இந்த மாமன்னன் தான் கடைசியாக படம், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன பிறகே மாமன்னன் படம் மூலியமாக ஸோ அரசியலுக்கு கால் எடுத்து வைக்கிறாரு. டிஎம்கேல இளைஞர் அணி போஸ்ட்டை வாங்கி தலைமையில் தாங்குறாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஸோ ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷனில் டிஎம்கேல எவ்வளோ பெரிய பொறுப்பில் அவங்க அப்பா இருந்தாலும் இவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இளைஞர் அணியில் போய் உட்கார்றாரு. அங்கே இருக்கிற இளைஞர்களாக ஒரு முன்மாதிரியாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டிஎம்கேவில் வந்து அரசியல்வாதியாக மாறுறாரு. ஸோ கமல்ஹாசன் அவர்களை குறி வச்சு நிறைய இடத்துல ட்ரால் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கமல்ஹாசனுக்கும் உதயநிதிக்கும் நிறைய இடத்துல சண்டை வந்திருக்கு. கமல்ஹாசன் நிறைய டைம் நம்ம உதயநிதியை பார்த்து நிறைய விமர்சனங்களை கொடுத்துருப்பாரு. ஸோ அதே மாதிரி நம்ம உதயநிதியே சொல்லியிருப்பார், அவர் வெறும் நடிப்புக்கு தாங்க, வெறும் நடிப்பில் அவர் கிங்குங்க, அரசியலெல்லாம் அவர் ஒன்றும் பண்ண முடியாது எங்களை அப்படின்னு சொல்லியிருப்பார். முன்னாடி அரசியலுக்கே வரமாட்டிருந்த உதயநிதி இப்போ அரசியலுக்கு வந்திருக்கார். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, யார் வேணால் எப்படி வேணால் மாறலாம் அப்படின்னு உதயநிதியை பார்த்து கற்றுக்கலாம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும்.
இளைஞர் அணியில் ஒரு பெரிய ஒரு யூத் விங்கா நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து களம் இறங்கி ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதன் பின் விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்திருந்தாரு. ஸோ தமிழக மக்கள் எல்லாரும் விளையாட்டுத்துறை அமைச்சர்னோன்னே இவர் விளையாடுறாரு அப்படின்னு நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு நிறைய பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த F1 ரேஸ் ஆகட்டும், இல்லை சென்னையை ரெடி பண்ணுறது ஆகட்டும், சென்னையில் இருக்கிற ஸ்டேடியம் ஆகட்டும், இப்போ பிரேசில் அந்த ஒரு டீம் வந்து நம்ம இந்தியாவில் ஆடுறதுக்கு ஒரு பெருமையை சேர்த்து கொடுத்ததே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லலாம். ஏன்னா அந்த விளையாட்டுத்துறையை நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுத்தது உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதன் பின் நெக்ஸ்ட் அவர் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போய் தானே ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் அவர் ஒரு டெப்யூட்டி சிஎம்மாக வரப்போறாரு சில வதந்திகளை கிளப்பி விட்டாங்க கட்சிக்காரங்க எல்லாருமே சேர்ந்து. டெப்யூட்டி சிஎம்மா இவர் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்களுக்குள்ளேயே பேச ஸோ கட்சிக்காரில் இருக்கிற எல்லாம் பெரிய பெரிய தலைங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து, ஸோ நான் டெப்யூட்டி சிஎம் ஆகலாம்ல, நீ டெப்யூட்டி சிஎம் ஆகலாம்ன்ற எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. துரைமுருகன் அவர்களுக்கு டெப்யூட்டி சிஎம் அப்படின்ற ஒரு பதவியை கொடுப்பாங்க அப்படின்ற நேரத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் அது அவருக்கு கிடைக்கவே இல்லை. அவரும் வந்து பேட்டி எடுக்க சொல்ல எனக்கு டெப்யூட்டி சிஎம் கொடுப்பாங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் வந்து எனக்கு கொடுக்கல அப்படின்னு துரைமுருகன் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதன் பின் இந்த வதந்திகளை பரப்பி விட்ட கட்சிக்காரங்க மூலியமா டெப்யூட்டி சிஎம் யாருன்னு சொல்லும்போது நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஒரு துணை முதலமைச்சரா, அதாவது தமிழ்நாட்டோட 3ஆம் துணை முதலமைச்சரா வந்தாரு. இப்போ அவர் தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு ப்ரொடியூசராக கால் எடுத்து வச்சவர் நம்மளோட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா நிறைய படங்களை ஹிட் பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா தமிழ் சினிமா ரெட் ஜெயின் மூவிஸ் அப்படின்னாவே ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான படங்கள் எடுக்கிற ஒரே ஒரு நிறுவனம் அப்படின்னா ரெட் ஜெயின் மூவிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஜய், சூர்யா, விக்ரம், ஆர்யா இந்த மாதிரி பெரிய பெரிய முன்னணி நடிகர்களை வச்சு ரெட் ஜெயின் மூவிஸில் நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணார். அதன் பின் இப்போ ஒரு பெரிய அரசியல்வாதியாக திகழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். MK முத்து அவர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போதே வாரிசு அரசியல் பண்ணுறீங்கன்னு நிறைய கட்சி அவங்கள பார்த்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதன் பின் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உள்ளே வர சொல்லவும் இவரும் வாரிசு அரசியல் தாங்க பண்ணிட்டு இருக்காரு, இவரும் வாரிசு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜல்லிக்கட்டுலேயே வந்து நம்ம இன்பநிதி அவர்களும் அடுத்ததாக இவர் வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மேடை பேச்சில் கட்சிக்காரங்க பேசுறது எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஸோ என்னன்னாங்க இன்பநிதி தான் வரப்போறாரு அடுத்ததாக உதயநிதிக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவருக்கு தான் வந்து அந்த குடும்பத்தில் எல்லா உரிமையும் இருக்குது, அவர் தான் அந்த குடும்பம் தான் நம்மளுக்கு சரியாக வரணும் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ எல்லாருக்குமே இது தெரியும். ஸோ உதயநிதி அவர்கள் ஒரு பெரிய படையை வச்சுருந்தாலும் கண்டிப்பாக 2026 அரசியல் அப்படின்ற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் டிவிகே இருக்குது, அந்த பக்கம் டிஎம்கே, இந்த பக்கம் ஏடிஎம்கேன்ற மாதிரி நிறைய கட்சிகள் இருக்குது. 2026 யார் தலைமை தாங்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களை விடைபெறுவது நான் உங்கள் நண்பன். இது மக்கள் 369. பாய்.